சொந்தம் வேற, தொழில் வேற. தெளிவா சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்க ஒரு துணி கடை ஆரம்பிக்கிறாங்க, ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, நீங்க ஃப்ரீயா போய் சாப்பாடு கேட்டாலோ இல்ல துணி கேட்டாலோ தருவாங்களா? தர மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சார்ஜ், அட்லீஸ்ட் வெளியே கொடுக்குற ரேட்டை விட ஒரு அளவுக்கு கம்மி ரேட்டா சார்ஜ் பண்ணி உங்ககிட்ட வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா ஏன் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க ஃப்ரீயா அந்த மேக்கப்ப தரணும்? உங்களுக்கு அந்த பொருள் சும்மா வருதா? கடைக்காரன் சும்மா கொடுத்தானா? நான் சும்மா உங்களுக்கு ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறேன்னா? இல்ல. வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து செலவு பண்ணி உட்காந்து கஷ்டப்பட்டு கவனிச்சு அந்த கலையை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி சூப்பரா மேக்கப் பண்றதுனாலதான் எனக்கு வந்து போட்டு விடுன்னே சொல்றாங்க. இல்லைன்னா இத்தனை நாள் உங்களை மதிச்சாங்களா? இல்ல. அப்ப போட்டு விடுன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு எதுக்கு நீ சார்ஜ் பண்ற அப்படின்னா, இதுக்கு எதுக்கு நான் சார்ஜ் பண்றேன், ஈஸின்னு உனக்கு தோணுதுன்னா அப்ப நீயே பண்ணிக்கோ. இதையும் மீறி நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்கன்னா சத்தியமா சொல்றேன், நீங்க தான் அங்க நஷ்டமா இருக்கீங்க, அவங்க தெளிவா இருக்காங்க. நான் வருவேன்.